சமூக ஊடகங்கள் வழியே இலங்கை பெண்களுக்கு வலை வீசும் கும்பல். போலீசார் அவசர எச்சரிக்கை. இலங்கையில் சமூக வலைத்தளங்கள் மற்றும் பிற இணைய தொடர்பாடல் தளங்களூடாக பெண்களை குறிவைத்து மேற்கொள்ளப்படும் பணமோசடி, பாலியல் சுரண்டல் மற்றும் பல்வேறு குற்றச்செயல்கள் அதிகரித்து வருவதாக போலீசார் பொதுமக்களுக்கு எச்சரிக்கை விடுத்துள்ளனர். போலீஸ் ஊடகப் பிரிவு வெளியிட்டுள்ள அறிக்கையில், சமூக வலைத்தளங்கள் மூலம் பெண்களுடன் நட்பு ஏற்படுத்தும் சில நபர்கள் அவர்களின் நம்பிக்கையை பெற்று மனரீதியாக கட்டுப்படுத்திய பின்னர் பாலியல் துஷ்பிரயோகம் மற்றும் பண மோசடிகளில் ஈடுபடுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் சில சந்தர்ப்பங்களில் பெண்களுக்கு மயக்க மருந்துகள் வழங்கி மயக்க நிலைக்கு ஆளாக்கிய பின்னர் அவர்களிடமிருந்து பணம் மற்றும் பெறுமதியான பொருட்களை அபகரிக்கும் சம்பவங்களும் பதிவாகியுள்ளதாக போலீசார் குறிப்பிட்டுள்ளனர். அதேவேளை திருமணம் செய்து கொள்வதாக வாக்குறுதி அளித்து பெண்களின் நம்பிக்கையை பெற்று பின்னர் அவர்களிடமிருந்து பணம் மற்றும் சொத்துக்களை மோசடியாக பெற்றுக்கொள்ளும் சம்பவங்களும் அதிகரித்து வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சில சம்பவங்கள் கொலை உள்ளிட்ட பாரிய குற்றங்களாக மாறியுள்ளதாகவும் போலீசார் எச்சரித்துள்ளனர். இத்தகைய குற்றச்செயல்களில் ஈடுபடக்கூடிய நபர்கள் தொடர்பான தகவல்களை சேகரித்து கண்காணிக்கும் பணிகள் நாடு முழுவதும் முன்னெடுக்கப்பட்டு வருவதாகவும் அதற்கான அறிவுறுத்தல்கள் அனைத்து போலீஸ் நிலையங்கள், புலனாய்வு பிரிவுகள் மற்றும் சமூக போலீஸ் பிரிவுகளுக்கு வழங்கப்பட்டுள்ளதாகவும் அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. சமூக வலைத்தளங்கள் அல்லது இணையதளங்கள் வழியாக அறிமுகமாகும் நபர்களிடம் பணம், நகை அல்லது பெறுமதியான பொருட்களை ஒப்படைக்க வேண்டாம் எனவும், தனிப்பட்ட புகைப்படங்கள், காணொளிகள் மற்றும் ரகசிய தகவல்களை பகிர்வதை தவிர்க்குமாறும் பொதுமக்களுக்கு போலீசார் அறிவுறுத்தியுள்ளனர். மேலும் சந்தேகத்துக்கிடமான தொலைபேசி அழைப்புகள், குறுந்தகவல்கள் மற்றும் அறிமுகமற்ற நபர்களை நேரில் சந்திக்க வருமாறு அழைப்புகள் தொடர்பிலும் மிகுந்த அவதானத்துடன் இருக்குமாறு கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. இவ்வாறான மோசடிகளுக்கு ஆளானவர்கள் அல்லது அவை தொடர்பான தகவல்களை அறிந்தவர்கள் உடனடியாக அருகிலுள்ள போலீஸ் நிலையம் அல்லது சிறுவர் மற்றும் பெண்கள் பணியகத்துக்கு தகவல் வழங்குமாறும், அவசர உதவிக்காக 118, 119, 107 மற்றும் 109 ஆகிய இலக்கங்களை தொடர்பு கொள்ளுமாறும் போலீசார் தெரிவித்துள்ளனர்.